வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ் விஷ்ணு டிஎன்பிசி அகாடமி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அக்டோபர் 5ல இருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் 2007 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பத்தி அதோடைய ஆன்சர்ஸை பத்தி டிஸ்கஷன் பண்றது இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலகிராம் குரூப்லையும் சரியா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் அனுப்பி விட்டுருப்போம். ஸோ அது ஒரு 1.5 மணி நேரம் டைமிங் வச்சு நீங்க எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டரா இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், டெலகிராம் குரூப்போட லிங்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் எல்லாமே கொடுத்திருப்போம். அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு அது ஒரு 80 நிமிஷம் டைமிங் வச்சு நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் 1 என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6th உடைய பிசிக்ஸ் நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல கொடுத்திருப்போம். அதுல 6th உடைய பிசிக்ஸ் 6th அப்படின்ற ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் 3 வரக்கூடிய பிசிக்ஸ் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் உளவியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் வந்து குறியீடுகள், மறுகுறியீடுகள் கவர் பண்றோம். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஜிகே அப்படின்றதுல நமக்கு பிசிக்ஸ் கவர் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்வெப்ப சாதனத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மிக்சி, மின்விளக்கு, வானொலி பெட்டி, இஸ்திரி பெட்டி. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டி, இஸ்திரி பெட்டி அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், நமது உடலின் சராசரி வெப்பநிலை என்ன? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் 37 டிகிரி செல்சியஸ். ஸோ மூணாவது கொஸ்டின், 2 உலோக தகடுகளை ஒருங்கிணைக்க பயன்படுவது எது? ஸோ இதோட ஆன்சர் கடையாணி. அடுத்து நாலாவது கொஸ்டின், ஸோ வெப்பநிலையை அளக்க பயன்படக்கூடிய கருவி எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்பநிலை மானி. ஸோ அடுத்தது வெப்பத்தை அளக்க உதவும் கருவி எது? ஸோ அதுக்கான ஆன்சர் ஏ, கலோரி மானி. அடுத்த ஆறாவது கொஸ்டின், சமையல் அறைகளில் பயன்படும் கண்ணாடி பொருட்கள் எந்த கண்ணாடியால் ஆனது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ, போரோசிலிகேட். அடுத்தது ஏழாவது கொஸ்டின், வெப்பம் பாயும் திசையை தீர்மானிப்பது எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்பநிலை. அடுத்து எட்டாவது கொஸ்டின், இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் எது? இதுக்கான ஆன்சர் காற்றாலை. அடுத்து 9வது கொஸ்டின், மின் உற்பத்தி நிலையங்களில் மின் உற்பத்திக்கு பயன்படும் அமைப்பு எது? ஸோ இதுக்கான ஆன்சர் டர்பைன். அடுத்து 10வது கொஸ்டின், நீர்மின் நிலையங்களில் எவ்வகை ஆற்றல் மாற்றம் நடைபெறுகின்றது? இதுக்கான ஆன்சர் டி, இயக்க ஆற்றல் அது மின் ஆற்றலா மாறுது. ஓகே. அடுத்தது 11வது கொஸ்டின், மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலம் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதன்மை மின்கலம். அடுத்து 12வது கொஸ்டின், மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அறிய உதவும் கருவி எது? இதுக்கான ஆன்சர் அம்மீட்டர். அடுத்து 13வது கொஸ்டின், மின்கடத்தா பொருளை காண்க. இதுக்கான ஆன்சர் ஏ, நெகிழி. 14வது கொஸ்டின், பின்வரும் எந்த இடத்தில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது? இதுக்கான ஆன்சர் சி, ஆரல்வாய் மொழி. அடுத்து 15வது கொஸ்டின், அம்மீட்டர் ஒரு மின் சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஏ, தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அடுத்து 16வது கொஸ்டின், எபோனைட் என்பது எதற்கு எடுத்துக்காட்டாகும்? இதுக்கான ஆன்சர் ஏ, மின் கடத்தா பொருள். 17வது கொஸ்டின், மக்களின் விஞ்ஞானி எனப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் மைக்கேல் பாரடே. 18வது கொஸ்டின், ரோபோ பொம்மைகளில் பயன்படுத்தப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் முதன்மை மின்கலம். 19வது கொஸ்டின், ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு டேஸ் எனப்படும். இதற்கான ஆன்சர் பி, நீளம். அடுத்து 20, திடப்பொருளின் பருமன் என்ன? அது என்ன அப்படின்னா எந்த அலகால் அளக்கப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் டி, மீட்டர் கியூப். 21வது கொஸ்டின், 20 டெசிமீட்டர் என்பது எதற்கு சமம்? அதுக்கு ஆன்சர் சி, 2 மீட்டருக்கு சமம். 22வது கொஸ்டின், திரவத்தின் பருமனை பொதுவாக எந்த அளவு மூலம் அளவிடலாம்? இதுக்கான ஆன்சர் லிட்டர். 23வது கொஸ்டின், நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல் எத்தனையில் ஒரு பங்காகும்? இதற்கான ஆன்சர் 6இல் ஒரு பங்காகும். அடுத்து 24வது கொஸ்டின், தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி எது? ஆன்சர் ஓடோமீட்டர்.
அடுத்து 25வது கொஸ்டின், இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யார்? இதுக்கான ஆன்சர் பி. பாம்பே ஆரியப்பட்டா. 26வது கொஸ்டின், உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? 9.58 வினாடி. அடுத்து 27வது கொஸ்டின், தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? இதுக்கான ஆன்சர் சிறுத்தை. அடுத்து 28வது கொஸ்டின், சிறுத்தையானது சராசரியாக ஒரு மணிக்கு ஓடும் வேகத்தின் அளவு என்ன? இதுக்கான ஆன்சர் ஏ. 112 km/மணி. 29வது கொஸ்டின், காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை என்னவென்று அழைப்போம்? இதற்கான ஆன்சர் சி. இயக்கம். அடுத்து 30வது கொஸ்டின், சராசரி வேகத்தின் சமன்பாட்டில் சரியானது எது? இதற்கான ஆன்சர் ஏ. ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டி டைம். 31வது கொஸ்டின், தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வில்லியம் பெட்வெல். அடுத்து 32வது கொஸ்டின், பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவினை எவ்வாறு குறிப்பிடுவோம்? இதுக்கான ஆன்சர் பி. நிறை. அடுத்தது 33வது கொஸ்டின், மேக்னடைட் என்பது எது? இயற்கை காந்தத்தை நம்ம மேக்னடைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 34வது கொஸ்டின், காந்தத்தின் ஈர்ப்பு விசை அதன் இரு முனைகளில் எவ்வாறு இருக்கும்? இரு முனைகளில் காந்தத்தினுடைய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அடுத்து 35வது கொஸ்டின், வெப்பப்படுத்தும் போது காந்தத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும்? வெப்பப்படுத்தும் பொழுது அது சுத்தியில் அடிக்கும் பொழுது மேலிருந்து கீழ்ப்படும் பொழுது காந்தத்தினுடைய தன்மை அதோடைய காந்த தன்மை அது இழக்கும். 36வது கொஸ்டின், ஏறத்தள 800 ஆண்டுகளுக்கு முன்னர் காந்த தன்மையுள்ள கற்களை கொண்டு திசை காட்டும் கருவியை செய்து பயன்படுத்தியவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சீனர்கள் இதுக்கு சரியான ஆன்சர். 37வது கொஸ்டின், காந்த தன்மையுடைய தாதுவை என்னவென்று அழைக்கின்றோம்? இதுக்கான ஆன்சர் மேக்னடைட். அடுத்து 38வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள் எது? குண்டூசி ஈர்க்கும், இரும்பு ஆணி ஈர்க்கும், நாணயம் இருக்கும். அப்ப ஆன்சர் சி. சுண்ணக்கட்டி, சுண்ணாம்பு கட்டி. அதுதான் ஆன்சர். அடுத்து 39, உலகிலேயே மிக குறைவான அண்டார்டிகா கண்டத்தின் வெப்பநிலையின் அளவு என்ன? இதுக்கான ஆன்சர் -89 டிகிரி செல்சியஸ். அடுத்து 40வது கொஸ்டின், ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்கும் எனில் அவை இரண்டும் எவ்வாறு இருக்கும்? அதுக்கான ஆன்சர் வெப்ப தொடர்பில் இருக்க வேண்டும். 41வது கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கும்? அந்த மூலக்கூறுடைய எண்ணிக்கை மாறாமல் இருக்கும். அதான் இதுக்கான ஆன்சர். 42வது கொஸ்டின், ஆய்வகங்களில் பைரக்ஸ் கண்ணாடி பொருட்கள் பயன்படுத்த காரணம் என்ன? இதுக்கான ஆன்சர் மிக மிக குறைவாக விரிவடையும், அதனால ஈஸியா உடையாம ரொம்ப நாளைக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது தான். அடுத்து 43வது கொஸ்டின், ஒளிச்செறிவினுடைய SI அலகு முறை, அதோடைய ஆன்சர் கேண்டிலா. அடுத்து 44வது கொஸ்டின், பூமியில் ஒரு நபரின் எடை 90 கிலோகிராம் எனில் நிலவில் அவரின் எடை என்ன? 15 கிலோகிராம். ஆல்ரெடி சொல்லியிருப்போம், பூமியில் இருக்கிற மாதிரி 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். முன்னாடி கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதோட லிங்க்டு கொஸ்டின்ஸ் தான் இது. 45, மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் முறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1790. அது தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு எது? புவியீர்ப்பு விசை தான் ஒரு பொருளை தொடாமலே அது மீது விசையை செலுத்துவதற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 47, காந்தம் இரும்பை கவர்தல் எவ்வித விசையை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் தொடா விசை. காந்தம் ஒரு பொருளை இழுக்கிறது வந்து தொடாத விசை தான் சேரும். அடுத்து 48வது கொஸ்டின், பம்பரத்தின் இயக்கம் எவ்வகை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும்? இதுக்கான ஆன்சர் தற்சுழற்சி இயக்கம். 49வது கொஸ்டின், ரோபோட் என்ற சொல்லின் பொருள் என்ன? இயந்திர மனிதனோ செயற்கை மனிதனோ எல்லாம் போடக்கூடாது, புக்கில் இருக்கிறது உத்தரவுக்கு படிந்த ஊழியர். 50வது கொஸ்டின், வேகத்தின் அலகு என்ன? மீட்டர் பார் வினாடி. அடுத்தது
சைக்காலஜி ஆரம்பிக்குது. சைக்காலஜில இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஏபிசி எழுதி நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தான் இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியும். ஸோ நாம சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இது குறியீடுகள் மறு குறியீடுகள் அப்படி அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குறியீடுகள் மறு குறியீடுகள்லாம் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம இதில் ஆன்சர் பண்ணலாம், ஸோ இதில் கூட 30 கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா கொடுப்போம். ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸ் நீங்க எப்படிலாம் உங்களுக்கு போட்டு பார்க்கணும், என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குன்றது இதுக்கான அந்த கிளாஸ் நடத்தக்கூடிய அந்த வீடியோவில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த டாபிக் ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு போட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 51வது கொஸ்டின், HEALTH என்பதை GSKZDG என குறிப்பிட்டார். ஸோ இந்த ஹெல்த் அப்படின்றத இந்த மாதிரி குறிப்பிட்டோம் அப்படின்னா NORTH நார்த் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் GSQNM. அடுத்த 52வது கொஸ்டின், BEAT என்பதை YVZZ என குறிப்பிட்டால் MILD என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் NROW. அடுத்த 53வது கொஸ்டின், சம்மர் SUMMER என்பதை RUNNER என குறிப்பிட்டால், சம்மர் என்பதை RUNNER என குறிப்பிட்டால் விண்டர் WINDER என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் B VIOUER. அடுத்த 54வது கொஸ்டின், மிராக்கல் MIRACLE மிராக்கல் என்பதை NKUEHRL என குறிப்பிட்டால் கேம்பிள் GAMBLE என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் C HCPFQK. அடுத்த 55வது கொஸ்டின், டெல்லி என்பதை CCIDD என குறிப்பிட்டால் பாம்பே என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் B AMJXVS. அடுத்த 56வது கொஸ்டின், டெலிபோன் என்பதை ENOHPELET என குறிப்பிட்டால் அடுத்த அலிகேட்டர் என்ற ALIGATOR என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் A ROTAGALA. அடுத்த 57வது கொஸ்டின், CAT கேட் என்பதை SATC எனவும் DEAR என்பதை SEARD எனவும் குறிப்பிட்டால் SING சிங் எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் SINGS. அடுத்த 58வது கொஸ்டின், ஸ்ட்ராங் STRONG ஸ்ட்ராங் என்பதை ROTNSG என குறிப்பிட்டால் நாக்பூர் NAGPUR என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் A. 59வது கொஸ்டின், மதர் MOTHER என்பதை ONHURF என குறிப்பிட்டால் ஆன்சர் ANSWER என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் D. அடுத்த 60வது கொஸ்டின், ரிமோட் REMOTE என்பதை ROTEME என குறிப்பிட்டால் PNIICC என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் D BICNIC. ஓகே. அடுத்து 61வது கொஸ்டின், O என்பதை E எனவும் A என்பதை C எனவும் N என்பதை I எனவும் S என்பதை O எனவும் N என்பதை P எனவும் E என்பதை M எனவும் I என்பதை A எனவும் P என்பதை N எனவும் C என்பதை S எனவும் கொண்டால் COMPANIES கம்பெனிஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம்? ஸோ இதுக்கான ஆன்சர் C SEINCPAMO என எழுதலாம். அடுத்த 62வது கொஸ்டின், PEN என்பதை NZO எனவும் அடுத்து PARK என்பதை CTSL எனவும் கொண்டால் ஃப்ராங்க் PRANK என்பதை எவ்வாறு குறிப்பிடுவோம்? இதுக்கான ஆன்சர் NSTOL. அடுத்த 63வது கொஸ்டின், போர்ட்டர் PORTER என்பதை MPNZON என்று குறிப்பிட்டால் ரிப்போர்ட் REPORT என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் B NQMBNZ. அடுத்த 64வது கொஸ்டின், ஸோ A என்பது 2 எனவும் M என்பது 26 எனவும் Z என்பது 52 எனவும் எனில்
BET என்பது எதனை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் B 54. அடுத்து 65வது கொஸ்டின். O என்பது 16, FOR என்பது 42 எனில் FROND என்பது எதனை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் 78. அடுத்த கொஸ்டின். டிரைவர் DRIVR டிரைவர் என்பதை 12 எனவும், அடுத்தது PEDESTRIAN என்பதை 20 எனவும், அடுத்து ACCIDEND என்பதை 16 எனவும் குறிப்பிட்டால் CAR என்பதை எவ்வாறு குறிக்கப்படும்? இதுக்கான ஆன்சர் B 6 அப்படின்றது ஆன்சர். அடுத்து 67. மொபிலிட்டி MOBILITY மொபிலிட்டி அப்படின்றதை 4 6 2 9 3 9 2 7 என்று குறிப்பிட்டால் எக்ஸாமினேஷன் EXAMINATION எக்ஸாமினேஷன் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இதுக்கான ஆன்சர் B 56 14 95 12 96 5. அடுத்த 68வது கொஸ்டின். பிரபா BRABA என்பது 27595 எனவும், திலக் THILAK என்பது 36845 எனவும் குறிப்பிட்டால் பாரதி BHARATI என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் D. அடுத்த 69வது கொஸ்டின். NOIDA என்பது 36568 என்று குறிப்பிட்டால் இந்தியா INDIA என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் B 6356 8. அடுத்து 70வது கொஸ்டின். டெஸ்க் DESK என்பது அதுக்கப்புறம் டாலர் சிம்பிள் 52 எனவும், RIDE என்பது சதவீத குறி 7 டாலர் சிம்பிள் எனவும் குறிப்பிட்டால் ரிஸ்க் RISK என்பது எவ்வாறு குறிப்பிடலாம் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் B சதவீத குறி 7 5 2 இதுக்கான ஆன்சர். அடுத்து 71வது கொஸ்டின். வெள்ளை என்பது நீலம் எனவும், நீலம் என்பது சிகப்பு எனவும், சிவப்பு என்பது மஞ்சள் எனவும், மஞ்சள் என்பது பச்சை எனவும், பச்சை என்பது கருப்பு எனவும், கருப்பு என்பது ஊதா எனவும், ஊதா என்பது ஆரஞ்சு எனவும் கொண்டால் மனித இரத்தத்தின் நிறத்தை எவ்வாறு கூறலாம்? இதுக்கான ஆன்சர் மஞ்சள். மனித இரத்தத்தின் நிறம் சிவப்புன்னு போட்டக்கூடாது. இல்ல ஒரு கலரும் ஒரு விதமா அவங்க ஒரு சங்கேத மொழியில குறியிடுறாங்க. வெள்ளை அப்படின்னா அதுக்கு வெள்ளைன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லலாம்? நீலம் அப்படின்னு சொல்லணும். நீலம் அப்படின்னா சிவப்பு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றப்ப மனிதனுடைய ரத்தம் சிகப்பு அப்படின்றப்ப அந்த சிகப்பு கலருக்கு இங்க மேட்சா அவங்க என்ன கலர் சொல்லியிருக்காங்களோ அதை ஆன்சர் சொல்லணும். அடுத்து 72வது கொஸ்டின். POK டாப்மா போக்கி டாப்மா அப்படின்றது உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் எனவும், அடுத்து KOP ஜாக் கி மா என்பது ஆஷா இஸ் பிளேயிங் டென்னிஸ் என்றும், கி டாப் சோப் ஹா என்பது தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் என்றும், போ சூர் கோப் என்பது கார்ட்ஸ் அண்ட் டென்னிஸ் என்றும் குறிப்பிட்டால் ஆஷா என்பதை குறிப்பது எது? இதுக்கான ஆன்சர் A JA அப்படின்றது ஆன்சர் ஜா. அடுத்து 73வது கொஸ்டின். EAT என்பது 318 எனவும், CHIR என்பது 24156 எனவும் குறிப்பிட்டால் டீச்சர் TEACHR என்பது எதனை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் C. 83 12 436. 74வது கொஸ்டின். GO அப்படின்றது 32 எனவும், CHE அப்படின்றது 49 எனவும் குறிப்பிட்டால் SOME சம் என்பதை குறிக்கக்கூடியது எது? இதுக்கான ஆன்சர் 56. அடுத்து 75வது கொஸ்டின். E அப்படின்றது 5, ஹோட்டல் HOTEL அப்படின்றது 12 என்று குறிப்பிட்டால் LAMP என்பது எதனை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் 7. 76வது கொஸ்டின். ரோட் ROAD என்பது URDG என்று குறிப்பிட்டால் ஸ்வான் SWAN என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் B VZDQ. 77வது கொஸ்டின். A அப்படின்றது 26, SUN அப்படின்றது 27 எனில் CAT என்பது எதனை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் 57. 78வது கொஸ்டின். ZIP என்பது 33 என்றும், ZAP என்பது 41 என்றும் குறிப்பிட்டால் VIP என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் 37. அடுத்து விஸ்வநாதன்
VISHWANATHAN என்பதை NWAWTHSANIV என்று குறிப்பிட்டால் KARUNAKARANA கருணாகரனா என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இதுக்கான ஆன்சர் பி பாம்பே. KWANRAURNAAK. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். 389 389 என்பது ரன் வெரி ஃபாஸ்ட் எனவும் 964 என்பது கம் பேக் ஃபாஸ்ட் எனவும் 487 என்பது ரன் அண்ட் கம் என குறிப்பிட்டால் வெரி என்பதை குறிக்கும் எண் எது? இதுக்கான ஆன்சர் 3. சைக்காலஜியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படிலாம் ஆன்சர் பண்றது ஸோ அப்படின்றத உங்களுக்கு அடுத்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸ்க்கான டைம் கொடுத்துருக்கத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு இந்த கொஸ்டின் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ பாக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி நண்பர்களே.